பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்தின் மூலம் என்ன நம்ம தெரிந்து கொள்கிறோம் என்றால், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். பாருங்க, கிரியை நம்ம சுய முயற்சியில் வாலண்டியராக நம்ம செய்கிற செயல்கள், அது அந்த கிரியை, அதை தான் கிரியைன்னு சொல்கிறது. அந்த கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி, அதனால் கிடைக்கிற பலன் கிருபை. அதுக்கு பேர் கிருபை கிடையாது. தன்னுடைய சுய முயற்சியில் கிரியை செய்கிறவன் செய்கிற செயல்பாடுகள், கிரியை செய்கிறவனுக்கு அதன் சன்மானம், அதோட கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கிருபைன்னு சொல்லக்கூடாது, அது கடன். அது கடன் என்று அர்த்தம் கொள்கிறதா இருக்குன்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் இந்த நிருபத்தில் எழுதும்போது இப்படியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, ஒருவன் கிரியை செய்யாமல் அவன் சுயத்தில், அவனுடைய ஃபுல் இன்வால்மெண்ட்டில், அவனோட செயல்பாடுகள் எதுவும் செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால், அதாவது பாவம் செய்கிறவன், பாவியாக இருக்கிறவன், பாவம் செய்கிறவன், அந்த பாவம் செய்கிறவனையே நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில், பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன். பாவியவே ஆண்டவர் நீதிமானம் வைக்கிறாரே, அவரை நான் நம்புகிறப்பா, அவர் மேலே நான் விசுவாசத்தை முழுசாக வைக்கிறேன்னு சொல்லி ஒருவன் எவன் அப்படி விசுவாசமாக வைக்கிறானோ அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமேன். அவனுடைய விசுவாசம், அவன் கிரியை எதுவும் செய்யலை, தான் நல்லவன்னு மற்றவங்க எல்லாம் சொல்லணும்னு சொல்லி வாலண்டியராக போய் 4 பேர்த்துக்கு உதவி செஞ்சு மற்ற காரியங்கள் சுயத்தில் அவனாக இன்வால்மெண்ட்டாக பண்ணுறது இல்லாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் ஆகிய தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசம், அவன் வைக்கிற விசுவாசம், அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவன் அப்படி வைக்கிற பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனுக்கு அந்த விசுவாசம் தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் எவ்வளோ முக்கியமானது பாருங்க. விசுவாசம் அதுதான் நம்மளை நீதிமானாக்குகிறது. நீதிமான யார் என்றால் தேவன் மீது முழு நம்பிக்கை, முழு விசுவாசம். நான் என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவரே தேவனே உம்மீது நான் விசுவாசமாக இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன், உறுதியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த விசுவாசம் தான் நம்மளை நீதிமானாக மாற்றுகிறது. அப்படியாக தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுவது என்னவென்றால், விசுவாசம், நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவன் மேல் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும், நம்ம தேவன் மேலே பிரியமாக இருக்கணும்னா அதுக்கு முழு அச்சாரமே நம்பிக்கை, விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைத்து நம் வாழ்கிற அந்த வாழ்க்கை பயணத்திலே ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்திலே ஓடுவோமா? இந்த சிந்தையோடு நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளைக்காய் உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாட்களில் முழுவதும் எப்போதும் எந்த நிமிஷம் ஆண்டவரே உம்மீது விசுவாசம் வைத்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஓட உழைக்க ஆண்டவரே அப்பா, அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, பாவியை நீதிமான் ஆக்குகிற இடத்தில் வைக்கிற விசுவாசம் ஆண்டவரே, அது எவ்வளோ பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, தீனத்தரமா உம்மீது ஆண்டவரே முழு விசுவாச நம்பிக்கை வைத்து ஆண்டவரே அப்போ அந்த வாழ்க்கை பயணத்தில் ஓட உழைக்க ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களையும் முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே அப்பா 4ஆம் மாதமாகிய ஏப்ரல் மாதத்தை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. 24ஆம் தேதி காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தை முடி நடத்துங்கப்பா. அப்பா, எங்களே முழுவதுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே ஏற்றெடுத்து நடத்துங்க. முக்கிய துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.